ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய நமக. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. எல்லாம் ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு சமர்ப்பணம். அன்னை அன்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்ரி என்ற ஒரு பேர் இலக்கியத்தை நெடுங்காவியமாக ஒரு அழகான ஆங்கிலத்தில் ஏற்றியுள்ளார். ஆனால் அந்த காவியத்தை படிக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். உடனே புரிந்து கொள்கிறது ரொம்ப அதை படித்தா கஷ்டமாக இருக்கின்றது. ஏன்னா அது உயர்தரமான ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கவிதையாக ஏற்றியுள்ளார். சாதாரண மனிதனுடைய மனதிற்கு அப்பாற்பட்ட ஒரு கருத்தோட வெளிப்பாடு. அதனால தான் அது நமக்கு புரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது அவரோட பகவானே சொல்லியிருக்கார், இது என்னுடைய ஒரு அகக்காட்சியின் பதிவு ஆகும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த காவியம் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய சொந்த அனுபவத்தோட ஒரு வெளிப்பாடாகும். இதில் அவரது யோக சாதனைகளும் அதில் அவர் கண்ட காட்சிகளும் அதில் அவர் பற்றி அந்த காட்சியில் என்னெல்லாம் பார்த்தாரோ அதை பற்றிய வர்ணனைகள் தான் இதில் நிறைய நிரம்பி இருக்கின்றன. அதனால தான் நமக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் படிக்க படிக்க நமக்கு பகவான் புரிய வைத்து விடுவார். அதனால் எல்லோரும் ஒரு எளிய தமிழில் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்பர்கள்லாம் விரும்பினார்கள். அதை நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்கார்கள். ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு எப்படின்னா அப்படியே ஆங்கிலத்தில் இருப்பதே தமிழில் மொழிபெயர்த்திருப்பார்கள். ஏன்னா அதை மாற்றக்கூடாது, அதோட அர்த்தம்லாம் போயிடக்கூடாது. அதனால் அப்படியே அந்த கவிதையை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருப்பார்கள். அதை படிக்கிறது மிகவும் கஷ்டம்னு எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா அதுவும் நல்ல தமிழில் அப்படியே இருக்கிறது, ஆங்கிலத்தை அப்படியே வரிக்கு வரி மொழிபெயர்த்ததுனால் அந்த சொற்கள்லாம் புரிவதற்கே கடினமாக இருந்தது. இதனால் ஒரு எளிய தமிழ் சாவித்திரியோட பகவான் எழுதிய இந்த சாவித்திரியோடைய ஆங்கில காவியத்தின் தமிழ் சுருக்கத்தை ஒரு கதையாக நான் இங்கு சொல்லலாம் என்று இருக்கின்றேன். அதாவது இந்த இந்த தமிழ் சுருக்கத்தை பார்ப்பதற்கு முன்பு இந்த சாவித்திரி பகவான் எழுதிய இந்த காவியத்தில் உள்ள இந்த ஆங்கிலத்தில் எழுதியிருப்பதை நம்ம தமிழ் சுருக்கத்தில் பார்ப்பதற்கு முன்பு பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்குள்ளே இந்த சாவித்திரி எப்படி நுழைஞ்சா அப்படின்னு நம்ம பார்க்கணும், கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனிதன் எப்போ தோன்றி வளர்ந்தானோ, மனிதகுலம் தோன்றி வளர்ந்த காலத்திலிருந்தே இன்றைய நாள் வரைக்கும் அவனுக்கு ஒரு ஜீரணித்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னென்னா மரணம்தான். பிறப்பு என்று இருந்தால் மரணம் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கின்றது இந்த எல்லா உயிரினங்களுக்கும். இதில் நம்ம என்னென்னா பிறந்த பொழுதே நம்ம மரணமானது நம்மளை நிழலாக அப்படியே தொடர்கின்றது. அதை நம்மளாம் ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக என்றைக்கு மரணம் ஏற்படுமோ என்று தெரியவில்லை. ஏன்னா ஒரு ஸ்டாம்ப் குத்தி நமக்கு அங்கிருந்து பரமாத்மா அனுப்பிவிட்டார். அதாவது நம்ம பிராரப்த கர்மா என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்றவாறு இந்த ஜென்மாவில் அந்த கர்மா முடியலை, அப்புறம் இந்த ஜென்மாவில் செய்த பாவங்களும் சேர்ந்து கொண்டு அடுத்த ஜென்மாக்களை மூட்டையாக பின்தொடர்கின்றன. இப்படி தான் நமக்குள்ள இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சி வந்து கொண்டே இருக்கின்றது. இதுக்காக தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் யோசித்தார். இந்த சாவித்திரி காவியத்தில் நம்ம படிக்கச்சே தெரியும், நம்மளுடைய மரண பயத்தெல்லாம் நீக்கி அந்த மரணமே இல்லாமல் ஒரு பெரு வாழ்வாக அமரத்துவத்தை தான் இந்த பூமியில் நிலைநாட்டுகின்ற கருத்தை இதில் கூறியிருக்கின்றார் ஸ்ரீ பகவான். அதாவது எப்படி விலங்கிலிருந்து மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான் இல்லையா, எல்லோருக்கும் தெரியும். புல் பூண்டு புழு பூச்சி பறவை விலங்கு அப்படின்னு நம்ம குரங்கிலிருந்து மனிதன் எப்படி மாறிவிட்டான். எப்படி மனிதன் மன இயல்பு கொண்ட மனிதனாக மாறி இருக்கின்றானோ அதுபோல தான் இன்றைக்கு ஒரு மனிதனும் நம்ம ஒரு அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு மாற வேண்டியது ஒரு கண்டிப்பாக இந்த மனித இனத்திற்கு ஒரு தேவை. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மரண பயமே இல்லாமல் இருக்கும். அதுக்கு பேர் அதிமானச பரிணாம வளர்ச்சின்னு பேர். அதாவது இந்த அதிமானச பரிணாமம் என்பது என்னென்னா மானுடத்தை தெய்வீகமாக்கும் முயற்சி. இந்த முயற்சியில் தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தரோட மனம் ஈடுபட்டு கொண்டே இருந்தது. எப்படி பண்ணலான்னு அவருக்கு எப்போ பாரு அதே மனசில் ஒரு நெருடலாக இருந்தது.
இந்த மரண பயத்தை போக்கணும், இந்த பூமியை தெய்வமாக அம்சமாக மாற்றணும், தெய்வ உலகமாக மாற்றணும், மனிதர்களை தெய்வ நிலைக்கு உயர்த்தி கொண்டு போய் மரணமே இல்லாத ஒரு இன்பத்தை நிரந்தரமாக கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குது, நிச்சயம் ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்குன்று அவர் மனதில் அந்த கருத்தை அரித்து கொண்டே இருந்தது. அப்படி அதுக்கு ஒரு விடயம் கிடச்சிதான். எப்படின்னா, அவர் நிறைய புத்தகம்லாம் படிப்பார். அப்போது அவர் லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு வந்த பொழுது அவருக்கு விடுதலை போராட்டத்துக்காக வந்தார். ஆனால் அது இருக்க பிறகு அது அவருடைய திருச்சரிதத்தை படித்தோமானால் அதற்கு நிறைய ஏன் அதிலிருந்து இந்த விடுதலைக்கு போராடி கொண்டே இருந்தவர் இந்த ஆன்மீகத்தில் ஏன் ஈடுபட்டார்னு நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம நம்மளுடைய தலைப்பு என்னென்னா சாவித்திரி கதையோட தமிழ் சுருக்கம். அந்த சுருக்கத்தில் அவர் எப்படி அந்த அதிமானச பரிணாம வளர்ச்சியில் அவர் மனம் ஈடுபட்டு கொண்டு இருந்தது இல்லையா சொன்னோமோ, அப்போ தான் அவர் யோசிச்சுட்டே இருக்கச்சு நிறைய புத்தகம்லாம் படிப்பார் இல்லையா. அப்போ நம்மளுடைய இதிகாசங்கள், பழமையான இந்த பழம்பெரும் காப்பியங்கள், இதெல்லாம் அவர் அந்த உபநிஷம் இதெல்லாம் அவர் நிறைய படித்தாராம். அப்போ தான் இங்கே தான் இந்தியாவில் அதாவது லண்டனில் படிச்சிருந்தார் சின்ன வயசில். அப்புறம் இந்தியாவுக்கு வந்தவுடனே இதெல்லாம் படித்து தெரிஞ்சுட்டார். அப்போ தான் அவருக்கு மகாபாரத்தில் ஒரு உட்கதை, அதாவது உபகதையெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. அந்த கதையில் அவர் சத்யவானோட சாவித்திரி கதை அவர் அப்படியே படிக்கிறச்சு அவர் மனசு அப்படி தொட்டது. அதில் தான் அவருக்கு கிடச்சிதான் விடை. என்ன கிடச்சிது? அவர் தெய்வீகமாக மாற்றணும் மனிதர்களை அப்படின்னு ஒரு கொள்கை வச்சுருந்தார்ல, அந்த ஆம்பிஷனுக்கு அவருக்கு விடை கிடச்சிதான். அந்த கோல் அவர் நினச்சிருந்தார் இல்லையா, அந்த எப்படியாவது சாதிக்கணும்னு, அதற்கு இந்த கதையில் சத்யவான் சாவித்திரி கதையில் அவருக்கு விடுதலை கிடைச்சது. அது ஒரு மகாபாரத்தில் வனப்பருவத்தில் சொல்கிற ஒரு சின்ன கதை தான். ஆனால் அந்த கதை ரொம்ப பெரிய வியாசரே சொல்லியிருக்க உண்மையாக நடந்த கதை, முன்னெப்பொழுதோ நடந்த கதை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் 5000 ஆண்டுகளாக முன்னாடி நடந்த கதை இன்னும் நம்மளாம் அதை அப்படியே போற்றிக்கொண்டே தான் வந்துட்டுருக்கோம். ஏன்னா எப்படின்னாக்கா இன்னும் கூட பயபக்தியோடு தானே நடத்தின்னு வந்துட்டுருக்கோம். வடக்கே சாவித்திரி விரதம், இங்கெல்லாம் நம்ம தெற்கேலாம் காரடியான் நோன்பு அப்படின்னு கொண்டாடி கொண்டு ஒரு சாவித்திரியோட சரித்திரத்தை கொண்டாடின்னு இருக்கோம். அதாவது அதை பார்த்து நம்ம தைரியத்தை, அவளை அந்த கதையில் வரா மாதிரி நம்ம தைரியத்தெல்லாம் வளர்த்து கொண்டு வருகின்றோம். ஏனென்றால் அவள் பழமைக்கும் இந்த புதுமைக்கும் உள்ள ஒரு பாலம் மாதிரி இருக்கா. அதாவது பழமைக்கு பழமையாக இருக்கா, புதுமைக்கும் புது பொலிவு தரும் ஒரு வெற்றி செல்வியாக அது சித்தரித்திருப்பார். இந்த சத்யவான் சாவித்திரி கதை ரொம்ப சின்ன கதை தான். இந்த கதையை தான் அவர் 24,000 வரிகளாக அதில் நீட்டி விரித்து அதில் 12 புஸ்தகங்களாக அதில் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்ல அழகான ஆங்கிலத்தில் 12 புஸ்தகங்களாக கொடுத்துருக்கார். 49 அத்தியாயங்களையும் அதில் அவர் எழுதியிருக்கார். அவர் அது 40 வருடங்கள் தனிமையில் ஒதுங்கி பாண்டிச்சேரியில் எழுதினார். இந்த இதை எப்படி எழுதினாலும் யோக முறைப்படி அப்படியே உட்காந்து யோகத்தில் எழுத ஆரம்பித்தார். அப்புறம் பூரண யோகம் ஆகிவிட்டது அந்த சாவித்திரி காவியம் முடியும் பொழுது. அதற்கு நமது பராசக்தி ஸ்ரீ அன்னை ஃப்ரான்ஸ்லேருந்து துணை புரிந்தாள். ஏன்னா அவருக்கு ரொம்ப தடங்கள் வந்துட்டே இருந்தது. அந்த தடங்களுக்கு பராசக்தி தான் துணை புரிந்தாள். இப்படி இந்த சாவித்திரி காவியத்தை அவர் எழுத ஆரம்பிக்கும் முன் நம்ம எதனால் இந்த சாவித்திரி அவருக்கு மனசில் பூந்ததுன்றது நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இத்தனை படித்தார் இல்லையா, ஏதோ பெருங்காவியம், புராணம், மகாபாரதம், ராமாயணம், இதிகாசம் எல்லாம் படித்தார். ஆனால் இதில் இருக்கிற அதுவும் இந்த மகாபாரதம் எவ்வளோ கதை இருக்குது, அதுவும் இந்த கதை ஏன் தொட்டதுன்னு சொன்னால் அப்போ தான் அவருக்கு புரிஞ்சது. இந்த அந்த கதையில் ஒரு வேத ரகசியம் இருக்கின்றது. இந்த சத்யவான் சாவித்திரி கதையில் ஒரு வேத ரகசியம் பொதிந்துள்ளது என்று அவருக்கு தெரிய வந்தது. அந்த கதாபாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் வரும் கதாபாத்திரம், அதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் என்ன, சத்யவான், சாவித்திரி, அசும்பதி மகாராஜா, தியூமசேனன், இந்த 4 பேர்கள் மிக முக்கியமானவர்கள். இதில் அவருக்கு புரிஞ்சது இந்த கதாபாத்திரங்களும் ஒரு ஆன்மீக நிலையை வர்ணிக்கும் வகையில் அந்த பொருள் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி மறைவாக இருக்கின்றதாம். அதில் குறிப்புகளாக இருக்கான் அந்த பேர்லேயே. அதெல்லாம் அவர் தெரிஞ்சுட்டார். சத்தியவான்னா தெரியும் இல்லை சத்தியம்னாலே ஆன்மான்னு, அதனால் ஆன்மாவை சித்தரிக்கும் ஒரு கதாபாத்திரமாக அவர் வந்தார். சாவித்திரி என்பவள் சூரியனுடைய புத்திரி காயத்ரி. அவன் பராசக்தியோட அம்சமாக
உலகையே ரட்சிக்க அவதாரமாக எடுத்தவர் அவர். அதில் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்த தியுமத் சேனன்றவர் சத்யவானோட தந்தையாக வந்தார் அந்த கதையில். தியுமத்தினால ஒளி பொருந்திய மனம்னு பேர். இந்த ஒளி பொருந்திய மனம் வந்து அவர் கண்களில் தெரியுமா அந்த ஒளி. அப்பேற்பட்ட அந்த தியுமசேனருடைய பார்வை வந்து போய்விட்டது. ஏன்னா அவருக்கு வந்து ராஜ்யத்தில் அந்த கண்ணில் தானே ஒளி இருந்ததுனால பகைவர்களால் தோற்கடிக்கப்பட்டு அந்த அவருடைய அந்த கண் பார்வை போய்விட்டது. அந்த சேனனாலே படை பேர், அதான் தியுமசேனன்னு ஒளிபுருந்திய படைன்னு அதற்கு பொருள் வந்தது. அசுபதி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். அசுவம் என்றால் குதிரை என்று தெரியும். அதனால் குதிரைக்கு தலைவன் என்று அதுக்கு பொருள்படும். குதிரை என்றாலே ரொம்ப வலிமை மிக்கது அப்படின்னு அது தெரியும். அதாவது உயர் சக்திகளே அது மறைபொருளாக குறிக்கின்றது அந்த சொல். இப்படி இந்த மனிதனை வந்து மரணத்திலிருந்து ஒரு அமரத்துவத்திற்கு உயர்த்த உதவும் ஒரு ஆன்மீக முயற்சியோட ஒரு அந்த அசுபதி மகாராஜா அந்த கேரக்டர் அதில் சத்யவான் சாவித்திரி கதையில் வியாச பகவான் எழுதியிருந்தார். இதெல்லாம் தான் அவர் மனசு அப்படியே தொட்டு தான், இந்த கதாபாத்திரங்களை வச்சு நம்மளுடைய காவியத்திற்கு நம்ம ஆதாரமாக பயன்படுத்தி கொள்ளலாம்னு அந்த கதையை அவர் சாவித்திரி காவியத்தை வர்ணிக்கின்றார். எப்படின்னா தன்னுடைய காவியத்தில் இந்த கதையை மாத்திரம் எடுத்துட்டார், மூலக்க பொருளை மாத்திரம் எடுத்துட்டார். ஆனால் ஃபுல்லாக வந்து அவர் நீட்டி வேறு தன்னுடைய யோக நிலையில் என்னென்னலாம் தெரிகிறதோ அதை தான் அவர் வந்து காட்சியில் காண்கின்றார் இல்லையா, அப்படியே தியானத்தில் அதை தான் அவர் எழுதியிருக்கார். அதாவது அவரே சொல்கிறார், பகவான் ஸ்ரீ அரவிந்தரே சொல்லுகின்றார் என்னென்ன சாவித்திரியை பற்றி கூறுகின்றார். என்னென்னா, நான் ஒரு ஏற்றத்திற்காக இந்த சாவித்திரியை பயன்படுத்தினேன். என்னுடைய ஒரு மனத்தளத்திலிருந்து அதை ஒரு தியானத்திலிருந்து எழுத தொடங்கிவிட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் ஒரு உயர்தளத்தை எட்டும்போது அந்த மனசு நிலையிலேருந்து எழுதினேன். திரும்பி உட்காருவேன் யோக நிலையில், திரும்பி மீண்டும் தொடர்ந்து அதை எழுதினேன். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த உயர்தளத்தை எட்டும்பொழுது அப்பப்போ என்னென்ன மனசில் நிலைப்பாட்டில் வருமோ எண்ணங்கள் அப்படி தான் எழுதி கொண்டிருந்தேன். நான் வந்து தொடர்ந்து இந்த சாவித்திரியை எழுதணும்னு நினச்சேன். ஆனால் வந்து இதை வந்து ஒரு கவிதையாக நான் வந்து அதை நினைக்கல. எழுதுறத வந்து ஒரு யோக உணர்வு நிலையில் தான் இந்த கவிதையை எழுதணும். ஆனால் அது எப்படி எழுத முடியும், அது நம்ம ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி சோதனையாக பார்க்கலாம். அந்த யோக உணர்வு வந்து நிலையான ஒரு படைப்பாற்றலாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பரிசோதனை செய்வதற்காக நான் இந்த சாவித்திரியை எடுத்துக்கொண்டு என்னுடைய எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி பாவித்து கொண்டு விட்டேன். ஆனால் நான் அந்த சாவித்திரி எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு புதிய ஏதோ ஒரு தைரியமான துணிகரமான ஒரு செயலில் போய் ஈடுபடுற மாதிரி என் மனசில் ஏற்பட்டது. ஒரு தூண்டுதலும் எனக்கு கிடச்சிது. தைரியமாக இறங்கு, துணிவாக இறங்கு அப்படின்னு என் மனசு சொல்லித்து நான் தயங்கினேன். ஆனாலும் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னென்னா, நான் சாவித்திரி எழுத ஆரம்பிக்கும்போது எனக்கு தோன்றியது, ஒரு துடுப்பில்லாத படகுல ஏறி நான் வந்து அப்படியே பயணம் செய்கிற மாதிரி இந்த சாவித்திரியை நான் எழுத முனைந்து விட்டேன் என்று அவரே சொல்லியிருக்கின்றார். இப்படி சத்தியவான சாவித்திரி கதையை வந்து பகவான் வந்து தன்னுடைய பூரண யோகத்தில் அந்த கருவியை அப்படியே அதை மாத்திரம் மூலக்கருவை மாத்திரம் எடுத்துட்டு தன்னுடைய யோகத்திற்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி அந்த பகவான் மாற்றிக்கொண்டு இருக்கின்றார். இப்படி சாவித்திரி காவியத்தை பகவான் வந்து எழுதும் பொழுது மேல்நாட்டு மரபுப்படி ஆரம்பித்திருக்கார். எல்லாருமே நடுவில் தான் இந்த கதையே ஆரம்பிக்கிறது. மேல்நாட்டு மரபுப்படி அப்படி தான் இந்த கதையில் வருது. எல்லாம் நம்மளாம் வந்து ஆரம்பத்தில் எல்லாம் பிறப்பு வளர்ப்பெல்லாம் எழுதுவோம், அப்படியே கொண்டு போவோம். ஆனால் இங்கே அப்படி சொல்லவில்லை பகவான். அவர் வந்து நடுப்பகுதி மையத்திலிருந்து தான் கதையே ஆரம்பமாகின்றது. ஆரம்பத்தில் கதை ஆரம்பிக்கிறச்சே சாவித்திரி காவியத்தில் எப்படி எழுதியிருக்காருன்னா, சத்தியவானுடைய மரணத்துடன் தொடங்குகின்றார். அதாவது அன்றாடம் உதிக்கும் இந்த சூரியனே அன்றைக்கு தான் புதுசாக சூரியனை உதிக்கிற மாதிரி கருதி அந்த முதற்காண்டத்தை ஆரம்பிக்கின்றார். அதிலிருந்து அவருடைய சாவித்திரியோட தந்தை அசுபதியோட யோகத்திற்கு அடுத்த காண்டம் போகிறது. அதாவது ஃபஸ்ட்டு முதற்காண்டத்தில் அப்படி ஆரம்பித்து அடுத்த காண்டமாக அசுபதியோட யோகத்திற்கு அது போகின்றது. இப்போ நம்ம இந்த கதை சுருக்கத்தை பார்க்கலாம். சாவித்திரி காவியத்தோட கதை சுருக்கத்தை பார்ப்போம். அசுபதி மகாராஜா ஜனகன் மகாராஜா மாதிரி ஒரு மன்னனும் ரிஷியும்
ஒரு அபூர்வ கலவை. அதாவது அந்த அசோதி மகாராஜா மிகவும் நல்ல மன்னராக ஆட்சி புரிந்து கொண்டு வந்தார். அவருக்கு வந்து மழலை செல்வ வேண்டி கொஞ்சம் கடும் தவம் செய்திருந்தார். ஆனால் அசுபதியோட தவம் வந்து வெறும் தேடல் வாரிசுக்காக மட்டும் இல்லாமல், இந்த உலகம் வந்து ஒரு மரணம், நிலையாமை, அறியாமை இப்படி ஒரு ஆக்கிய இந்த மாதிரி ஒரு குணத்திற்கு உறைவிடமாக உள்ளது. அதனால தான் இந்த பூமி முழுவதுமே தெய்வ அம்சம் நிரம்புவதாக மாற்றுவதற்காக அந்த இறை சக்தியே பூமிக்கு புவினா பூமியை நோக்கி கீழ் இறங்கி செய்யும் முயற்சிக்காக இந்த நம்ம பண்ணுற இந்த யோகம், ஆன்மீக யோகம் இருக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு லட்சியம் இருந்தது. அப்படியே அசுபதி மகாராஜா உள்முக தியானத்தில் அப்படியே ஆழ்ந்து போகிறார். அசுமதியோட இந்த உள்முக பயணம் வந்து பிரபஞ்சம், பூமி, சொர்க்கம், நரகம் அப்படி எப்படிலாம் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டறிய ஒரு புறப்பட்ட பயணம். அது வந்து ஒன்றன் மேல் ஒன்றாக ஒரு பல நிறைய உலகங்கள் இருப்பதை காணும் காட்சிகளும் இயக்கங்களும் அப்படியே அவரோட ஞான கண்ணில் தெரிகிறது. ஒவ்வொரு கட்டமாக போய்கொண்டே இருக்கின்றார். சில சமயம் அது மேலே நோக்கி போகிறது, சில சமயம் கீழே இறக்கி போகிறது. அதாவது ஏற்றம் இறக்கம் என மாறி மாறி இந்த பயணம் அமைகிறது. மேல் நோக்கி போகிறச்சே ரொம்ப அறியாமையிலிருந்து உயர் ஞானத்தை நோக்கி போகிற மாதிரி அவருக்கு தோன்றியது. மனித இனம் வந்து அறியாமை இருளிலிருந்து தான் தன்னுடைய பயணத்தை துவங்குகிறது. அதனால் நம்மளுடைய இந்த சூழந்தான் உடம்பு தான் அடித்தளமாக இருக்கின்றது. அறியாமை என்பது அப்படியே அவிழ்ந்து அப்படியே கடக்க நம்ம உள்ளுக்குள்ளே அந்த விழிப்புணர்வே இல்லை. அதனால் நம்ம வந்து இந்த மனித மனம் வந்து எப்போ விழிப்பு ஏற்பட்டு மேல் எழுந்து தன்னுடைய உணர்வை அப்படியே கீழ்தளத்திலேருந்து மெல்ல 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 உயர்தளத்திற்கு எப்போ விரிவடைய செய்ய போகிறதோ அப்பொழுதுதான் இந்த மனிதனும் தன்னுடைய அறியாமையிலிருந்து விலகுவான் என்பது அவரது ஞானக்கண் மூலம் அப்படிலாம் அவருக்கு தெரியறது, அவருக்கு உணர்ந்து அறிய முடிகின்றது. அப்போ அவர் அந்த பயணத்தில் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு உலகத்துலேயும் போகிறச்செல்லாம் ஊர்வன, ஓடுவன, பரப்பன அப்படின்னு பல சிருஷ்டிகள்லாம் ஒவ்வொரு உலகின் விதிமுறைகளுக்கு ஏற்ப காணப்படுவதெல்லாம் பார்த்துட்டே போகிறார். அவர் வந்து ஒரு தன்னுடைய ஆன்ம நிலையை எட்டி ஒரு உயர்ந்த பிராண நிலை, அதாவது வைட்டல் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த பிராண நிலை அதை அடைஞ்சதுக்கப்புறம் உயர் அதிமன உணர்வு நிலைக்குள்ளே அவர் போகிறார். அதாவது இந்த உயர் அதிமன உணர்வு நிலை என்பது அகிலாண்ட பரமேஸ்வரியான நம்ம சக்தியை, உமையவளை சந்திக்கின்றார். அங்கே சந்திக்கிறார்னா அவருக்கு வந்து உணர்வாக தான் தெரியும். சந்திக்கிறார்னா ஒரு உருவமாக எங்கேயும் இல்லை, எப்பொழுதுமே நம்ம உணர்வாக தான் இருக்காங்க. ஆன்மா பரமாத்மாலாம் யாருக்கும் அந்த உடம்பெல்லாம் இந்த அவதாரம் மனித உருவத்தில் தான், அவதாரத்தில் தான் நமக்கு இந்த ஸ்தூல உடம்பு தெரியும். இப்படி அவர் வந்து அங்கே உமையவளை வந்து ஒரு ஒளிப்பழம்பாக பார்க்குறார். அதாவது கோடி சூரியன் இருந்தால் எப்படியோ அந்த மாதிரி ஒரு உணர்வு அவர் வந்து ஸ்தூல உடம்பை விட்டு சூட்சுமத்தில் போகிறதுனால அவரால் அந்த உணர்வு தெரிகின்றது. அப்பொழுது அவர் வந்து சரி, கண்டிப்பாக அப்போது நம்ம பார்த்தாச்சு நம்ம பராசக்தியை எப்படியாவது நம்ம பூமிக்கு ஒரு புதிய சிருஷ்டியை கொண்டு வந்து இங்கே வந்து தெய்வ சாம்ராஜ்யத்தை எப்படியாவது நிலைநாட்டணும், இது கண்டிப்பாக சாத்தியம்தான் அப்படின்னு அவருக்கு உணர்வு வருகின்றது. அது வந்து உடனே பராசக்தியும் வந்து அவர்கிட்ட சொல்கிறா, உனக்கு நான் வந்து எல்லா விதமான முன்னேற்றத்துக்கும் கொடுக்குற ஒரு பக்கபலமாக நான் இருக்கின்றேன், நீ வந்து பூமிக்கு போய் உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்று அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது வந்து சாத்தியமில்லை, உன்னுடைய அம்சம் ஒன்று இங்கே வந்து பூமியில் இறங்கணும், அதுக்கு ஒண்டி தான், அப்போ தான் எனக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே பராசக்தியும் அந்த கோரிக்கையை ஏற்று என்னுடைய ஒரு அம்சத்தை நான் பூமிக்கு அனுப்ப முயல்கின்றேன் என்று வரம் கொடுத்து அனுப்பிவிடுகிறார் பூமிக்கு அசுபதி மகாராஜா. அவர் பூமிக்கு திரும்புகிறார். சாவித்திரி என்ற ஒரு அற்புத குழந்தை ஒன்று, மழலை செல்வம் பிறக்கின்றது. அசுபதி வந்து அழகு மகளாக வளர்கின்றாள். அப்படியே இனிமே பொங்கும் ததும்பும் இளவரசியாக அப்படியே மிளிர்கிறாள். அவளுடைய இந்த பூமியில் இருக்கிற அழகும் இந்த அப்படியே தெய்வ அம்சம் புரிந்த அழகு மாதிரி தானே இருக்குது, தேவதை தானே. அதனால் அவள் எதுக்குமே ஒப்பிடவே முடியாது. அவளோட வலிமையும் சரி, அந்த அழகையும் இந்த பூமியில் எதோடையுமே ஒப்பிட முடியாத அளவிற்கு அவள் அவ்வளோ அழகாக இருக்கின்றாள். அவளுக்கு வந்து
உயர் சக்திகளின் பாதுகாப்பு இல்லையா, தெய்வத்தோட பாதுகாப்பும் அவளுக்கு இருக்குது. அதனால் எல்லா விதமான ஆற்றலும் வந்துடுது. அதாவது அந்த காலத்தில் என்னென்ன கலை, பாட்டு, விஞ்ஞானம், அதுக்கப்புறம் குதிரை ஏற்றம், வாள், அந்த மகாராணிலாம் வாள் பயிற்சிலாம் செய்வாங்களா, அதில் எல்லாத்துலேயுமே அவள் பயிற்சிகள் எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்று அவள் வந்து ரொம்ப அழகாக வளர்ந்து கொண்டு வருகின்றாள். அவளை பின்பற்றுபவர்களோடு அவளை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களே அவங்களும் நிறைய பேர் இருக்காங்களாம். ஆனால் அவள் கிட்டக்க போய் யார் பேச பயம், கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பா, அவளை தூரக்கேந்தே பார்ப்பார்கள். இப்படியே அவகிட்ட இருக்கிற நல்ல குணத்தெல்லாம் எல்லோரும் கற்றுப்பாங்க. இப்படி இருக்கிறச்சு அவள் கல்யாண பருவம், மனப்பருவம் வந்தது. ஆனால் யாருமே கல்யாணம் பண்ணிக்கவே முன் வரல. எல்லாருக்குமே தெரியுமே, ஆம்பளைகளுக்கெல்லாம் எல்லா ஆண்களுமே கொஞ்சம் அடங்கி இருக்கிற பெண்களாக இருக்கணும், அதாவது தனக்கு கீழே கொஞ்சம் குறைவாக இருக்கணும்னு எண்ணுவார்கள். அதெல்லாம் அந்த காலத்தில். இந்த காலத்தில் தலைகீழாக மாறிவிட்டது. அதை பற்றி நாம் சொல்ல வேண்டாம். அப்பொழுது நடந்த கதையை பற்றி தான் நாம் பேசுகிறோம். அதனால் மனம் புரிய யாருமே வரல. அதனால் அசுபதி ரொம்ப கவலை தோய்ந்த சிந்தனையில் அப்படியே ஒரு காலை வேலை, அதிகாலை வேலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அவர் தியானம் பண்ணிட்டு, எனக்கு ஏன் என் மகளுக்கு இன்னும் திருமணமே நடக்கவில்லை என்று ஒரு வருத்தத்துடன் அவர் கோரிக்கையை பராசக்தியில் விடுறச்சு, ஒரு திடீர்னு ஒரு தெய்வ அசரீரி மாதிரி ஏதோ ஒரு குரல் கேட்கின்றதாம். உன்னுடைய நீ வந்து சாதாரணமான ஒரு எப்பப்பா அற்பமான விஷயத்தை தான் நீ நினச்சிட்டே உன்னுடைய மனசை ஒரு போக்கின்றே இருக்க, அற்பமான விஷயங்களை சுற்றி தான் வட்டமிட்டுட்டே இருக்கும் உன்னுடைய மனசு. அது வந்து ஒரு தனி நலனையோட அற்பமான விஷயம் மாதிரி இருக்குது. ஆனால் நீ வந்து எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி தேய்ந்த பாதையில் போய் நடந்துகிட்டே போவ? உனக்குன்னு ஒரு விதி காத்து இருக்கிறது இல்லையா? நீ ஒரு கோரிக்கை என்னிடம் கேட்டாயல்லவா, அது எப்பொழுது நிறைவேற்றுவதற்கு முனைவாய் என்று சொல்லி அப்படியே மறைந்து விட்டது. அப்படியே அப்போ தான் பார்க்குற அசுபதியின் புதல்வி வரார், அதான் சாவித்திரி மகள் வரைச்சி தான் அவளுக்கு தெரிகிறது. ஓ, இந்த விடாவிற்கு இவ தான் விட அப்படின்னு புரிஞ்சிட்டார். பதில் இவ தான் சொல்லிவிட்டு உடனேயே அவகிட்ட சொல்கிறான், அம்மா நீ உனக்குன்னு ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கார் இந்த உலகத்தில், அவரை நீ திருமணம் செய்வதற்கு நீயே போய் தேடி கண்டுபிடி, இப்பொழுதே புறப்படுமா அப்படின்னு கேட்டுக்கொண்ட உடனேயே பொழுதே புலரில் அரண்மனையை விட்டு அந்த குதிரைகள்லாம் பூட்டிய தேரில் தன்னந்தனியாகவே புறப்பட்டுட்டான். புறப்பட்ட போது அங்கே அரண்மனைகள், குடிசைகள், ஆசிரமங்கள், நிறைய குன்று, வயல், காடு, இப்படி போயிட்டே இருக்கா. எல்லா இடத்தையும் அவளுக்கு சித்தம் எங்கெல்லாம் அவளை அழைத்து சொல்கிறதோ அங்கெல்லாம் தங்குறா, உறங்குகிறாள். அங்கங்கே போகும் இடத்துல ஆசிரமத்தில் ஏதாவது ஒரு சத்திரத்தில் அப்படிலாம் இறங்கி தங்கி இரவில் தங்கி அங்கே இருக்கிற ஆறு ஏரியிலலாம் குளித்து விட்டு இப்படி போய்கொண்டே இருக்கிற ஒரு வருட காலம் ஆகிவிட்டது. அவளுக்கு இன்னும் மணமகன் கிடைக்கவில்லை. அப்பொழுது ஒரு காட்டுக்கு கிட்ட போயிட்டே இருக்கா. அந்த வனாந்தரத்துக்கு அப்படி காட்டில் போகிறச்சே ஒரு ஓரமாக யாரோ நின்றுண்டு இருக்கிறத பார்க்குறா. ஆஜானு பாகவாக இருக்கார். அந்த இளைஞனை பார்த்தாலே ஒரு தேஜஸாக இருக்கின்றது. கிட்டக்க போய் அப்படியே போய் கடிவாளத்தை பிடிச்சி குதிரையை நிறுத்தி அவங்க கிட்டக்க போய் உற்று பார்க்குறா. அந்த மனிதரும், அதாவது அந்த இளைஞரும் வந்து அவகிட்ட வந்து பேசுகிற, நீங்கள் வந்து வனதேவதையா என்று கேட்குறார். உடனே அவளுக்கு புரிந்து விட்டது, நம்மளை ஏதோ தப்பாக நினைத்து விட்டேன். இல்லை, நான் வந்து மதுராபுரி இளவரசி, என் பெயர் சாவித்திரின்னு புன்முறுவல் பூத்தபடி சொல்கிறாள்.